ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் எங்கள் வீட்டில் பிரண்டையை ஒரு மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதிலேருந்து கிடைக்கிற பிரண்டையை வச்சு நான் அடிக்கடி துவையல் அரைச்சிடுவேன். முதல்ல நுனியில் இருக்கிற நல்ல பிஞ்சாக இருக்க பிரண்டையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களோட கை ரொம்ப ஊறும். அதனால தான் இந்த இலையெல்லாம் முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம துவையல் சேர்க்குறப்போ சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அப்புறமா நம்மளோட பிரண்டையை சின்ன சின்னதாக குச்சி மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் உடைக்கிறப்ப ஏதாவது நார் மாதிரி வந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, காயத்தூள், 2 மிளகாய் வத்தல் தான் நமக்கு பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு தேவை. பாருங்கள், ஒரு சட்டி காய வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சொன்னேன்ல, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம வறுத்த சட்டியிலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பிரண்டை, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. பிரண்டை சேர்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா இந்த எண்ணெயிலே பிரண்டை வேகணும். நீங்கள் வேகாமல் பிரண்டை துவையல் அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் நாக்கெல்லாம் ரொம்ப சுருன்னு இழுக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வேகணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்ந்து அதில் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவு புளி சொன்னேன்ல, அதை எடுத்துகிட்டு காயத்தூளையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு அரை முறி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் அதில் சேருங்க. சேர்த்து தேங்காயோட ஆயிலெலாம் நல்லா இதானதுக்கப்புறமா பிரிஞ்சு வர மாதிரி ஆன ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம்ல உளுந்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், அதையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரண்டை துவையலுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சட்னி மாதிரி தண்ணியாக வேண்டாம், கட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. வாரம் ஒரு டைம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கால்வலி பிரச்சனை, முதுகு வலி பிரச்சனைலாம் சரியாயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.